ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற ஒரு 30 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த 30 சென்டென்சஸ் அவங்களுக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பசங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இங்கிலீஷில் பேசும்போது சில விஷயங்கள் எப்படி கேட்கணும், எப்படி பேசணும் அப்படின்லாம் நிறைய யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 30 சென்டென்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஸ்கூல் பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், மே ஐ கம் இன். ஸோ இது ரொம்ப காமனாக அடிக்கடி நமக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அவங்க உள்ளே போகிறாங்க, உள்ள டீச்சர் இருக்காங்க அப்படின்னா பெர்மிஷன் கேட்குறதுக்கு மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மே ஐ யூஸ் வாஷ்ரூம். இப்போ அவங்க வாஷ்ரூம் போகிறாங்க, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அதுக்கு டீச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது மே ஐ யூஸ் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷுட் வி ரைட் திஸ். இப்போ ஏதாவது ஒரு டீச்சர் இதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சில நேரம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படின்னா இதை எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு டீச்சர்ஸ் கிட்ட ஷுட் வி ரைட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் வி சப்போஸ் டு சப்மிட் த நோட்புக். இதோட அர்த்தம் நாங்கள் நோட்புக்கை சப்மிட் பண்ணணுமா. இது நம்ம அடிக்கடி கேட்போம்ல, எழுதிட்டு நோட்புக் சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்போம். இதை நம்ம ஷுட் வச்சும் கேட்கலாம். ஷுட் வி சப்மிட் த நோட்புக், அதாவது நாங்கள் சப்மிட் பண்ணணுமா அப்படின்றதுக்கு ஷுட் வச்சும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்போஸ் டு யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் டு வச்சு சொல்லும்போது ஆர் வி சப்போஸ் டு சப்மிட் த நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஷல் ஐ க்ளீன் த போர்ட். இதுவும் பசங்க அடிக்கடி கேட்பாங்க. டீச்சர்ஸ் போர்டில் எழுதி போட்டதுக்கப்புறம் நான் போர்டை அழிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அழிக்கட்டுமான்னு கேட்குறதுக்கு ஷல் ஐ க்ளீன் த போர்ட் அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் ரப் த போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியாக இருக்காது. ரப் அப்படின்னு சொல்கிறத விட ஷல் ஐ க்ளீன் த போர்ட் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ என்னோடய நோட் புக்கெல்லாம் போய் எங்கே சப்மிட் பண்ணுறது. இப்போ டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் சப்மிட் பண்ணிடு, நோட்டெல்லாம் அங்கே சப்மிட் பண்ண அப்படிம்பாங்க. சப்போஸ் எங்கே சப்மிட் பண்ண நமக்கு தெரியல அப்படின்னா எங்கே பண்ணணும் அப்படின்னு டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு வேர் ஷுட் ஐ சப்மிட் த நோட்புக், வேர் ஷுட் ஐ சப்மிட் த நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டீச்சர்ஸ் சம்டைம்ஸ் ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு இதை வச்சுட்டு வா, என் பிளேஸில் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போது உங்கள் பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது ரொம்ப பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ பொலைட்டாக நம்ம கேட்கணும். அப்போ பொலைட்டாக கேட்குறதுக்கு மே யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மே ஐ நோ யுவர் பிளேஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ மே ஐ நோ யுவர் பிளேஸ் அப்படின்னா உங்கள் பிளேஸ் எங்கே இருக்குது நான் தெரிஞ்சுக்கலாமா, எங்கே இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு மே ஐ நோ யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஸ்டாஃப் ரூமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வருவாங்க. இப்போ அவங்களோட மேக்ஸ் டீச்சர் எங்கே இருக்காங்க, இல்லை சயின்ஸ் டீச்சர் எங்கே இருக்காங்க, அவங்களெல்லாம் தேடிட்டு வருவாங்க. ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்த டீச்சர்ஸ் கிட்ட, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கணும் அப்படின்னா மே ஐ நோ வேர் இஸ் அவர் மேத் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அங்கே இருக்கிற மித்த டீச்சர்ஸ்கிட்ட கேட்கும்போது சும்மா போயிட்டு வேர் இஸ் அவர் மேத் டீச்சர் அப்படி சும்மா ப்ளெயினாக கேட்காம மே ஐ நோ அப்படின்னு சொல்லி கேட்குறது பொலைட்டாக இருக்கும். ஸோ மே ஐ நோ வேர் இஸ் அவர் மேத் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை அந்த டீச்சர்ஸோட பேர் முன்னாடி மிஸ்டரோ மிஸ்ஸோ மேமோ அப்படி சொல்லி நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். உன்னை மேத் டீச்சர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, மேத் டீச்சர் கூப்பிட்டாங்க இல்லை சயின்ஸ் டீச்சர் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மேத் டீச்சர் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை சயின்ஸ் டீச்சர் வாண்ட்ஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஸ்கூல் கிளாஸ் லீடர்ஸ் இருப்பாங்க. கிளாஸ் லீடர் எப்போவும் அமைதியாக இருங்கன்னு பசங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிளாஸ் லீடராக இருக்கீங்க அப்படின்னா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ், ப்ளீஸ் மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லலாம். அதேமாதிரி கிளாஸ் லீடர்கிட்ட சம்டைம்ஸ் இப்போ டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா எல்லாரையும் லைப்ரரிக்கு போக சொல்லு, எல்லாரையும் லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போ இப்படிலாம் சொல்லி அனுப்புவாங்க மித்த டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நீங்கள் கிளாஸில் உங்கள் மித்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் நம்ம எல்லாரையும் லைப்ரரிக்கு போக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மித்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு ஆல் ஆர் ஆஸ்க்ட் டு கோ டு லைப்ரரி, ஆல் ஆர் ஆஸ்க்ட் டு கோ டு லைப்ரரி, நம்ம எல்லோரும் லைப்ரரிக்கு போக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இந்த லெசன் வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த பாடம் எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் லெசன் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். திஸ் லெசன் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ ஒரே ஒரு மேக்ஸ் சம்மோ இல்லை ஏதோ ஒரு லெசனோ இது வந்து புரியல அப்படின்னா ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மேக்ஸ்லலாம் வந்து எனக்கு இந்த சம் வந்து செய்ய முடியல, என்னால் இதை வந்து சரியாக எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ குடன்ட் சால்வ் த ப்ராப்ளம். ஐ குடன்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் சொல்லலாம், இல்லை ஐ குடன்ட் சால்வ் த ப்ராப்ளம், என்னால் இந்த மேக்ஸ் சம்மை வந்து போட முடியல, அது எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ குடன்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டீச்சர் வந்து ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, அது நமக்கு சரியாக புரியல, அவங்க கேட்குற கேள்வி புரியல அப்படின்னா சாரி மேம் ஐ டென்ட் கெட் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சாரின்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்கலாம். சாரி மேம் ஐ டென்ட் கெட் யுவர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லைனா எக்ஸாம் டைமில் கூட சம்டைம்ஸ் நமக்கு வந்து பென்சிலோ ஏதோ ஒன்று பக்கத்தில் உள்ள யார்கிட்டையாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ பாரோ பென்சில் ஃப்ரம் ஹிம், மே ஐ பாரோ பென்சில் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வந்து கேட்கணும். ஸோ அதுக்கு மே ஐ பாரோ பென்சில் ஃப்ரம் ஹர். எப்போவுமே டீச்சர்ஸ் கிட்ட ரொம்பவே பொலைட்டான வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மே யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே சரியாக இருக்கும். ஸோ மே ஐ பாரோ பென்சில் ஃப்ரம் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எப்போ எக்ஸாம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா when is the exam அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். when is the exam. நெக்ஸ்ட் ஒன், இந்த லெசனை கொஞ்சம் வாசித்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னா did you read this lesson, did you read this lesson அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் டெய்லி கேட்குறது ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம். ஸோ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு have you completed your homework, have you completed your homework அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பக்கத்து கிளாஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கணும், உனக்கு யார் இங்கிலீஷ் எடுக்கிறா, இல்லை உனக்கு யார் மேத் எடுக்கிறா இப்படிலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி உனக்கு யார் இங்கிலீஷ் எடுக்கிறா அப்படின்னு பக்கத்து கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறதுக்கு who is handling English for you, who is handling English for you அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்களோட டீச்சர் வந்து உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக இல்லை, சரி பண்ணு, நல்லா நீட்டாக எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சரி பண்ணணும், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை இங்கிலீஷில் ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை ஹேண்ட் ரைட்டிங், ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆன் 20th. என்ன டேட்டோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ஆன்ன்ற ப்ரிப்போசிஷன் போட்டு எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆன் 20th அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி எக்ஸாம் முடியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம் கெட்ஸ் ஓவர் ஆன் 20th அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமே சரியாக இல்லை, எங்களுக்கு டைமே பத்தலை ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு we don't have enough time for revision, we don't have enough time for revision அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதே இது எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ நல்லா படித்து நல்லா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா we have enough time for revision அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு we don't have enough time அப்படின்னு சொல்கிறோம். டைம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு we have enough time for revision அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ உங்கள் பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல, நிறையா புக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மை பேக் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட், தூக்குறதுக்கு ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மை பேக் இஸ் டூ ஹெவி டு லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எல்லா புக்கையுமே இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் brought ஆல் த புக்ஸ், ஐ ஹாவ் brought ஆல் த புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இங்கிலீஷ் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன், இங்கிலீஷ் புக்கை கொண்டு வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டென்ட் bring மை இங்கிலீஷ் புக், ஐ டென்ட் bring மை இங்கிலீஷ் புக். இப்போ மேம் கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் டீச்சர்கிட்ட வந்து சாரி எனக்கு நான் இங்கிலீஷ் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாரி ஐ டென்ட், சாரி சொல்லிவிட்டு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரின்னு சொல்ல தேவையில்லை, பட் உங்களோட டீச்சர் கிட்ட சொல்லும்போது சாரி ஐ டென்ட் bring மை இங்கிலீஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அடிக்கடி நம்ம சொல்கிற எக்ஸ்கியூஸ், நான் புக்கை கொண்டு வர மறந்துட்டேன், நோட் புக் கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சர்கிட்ட சொல்கிறதுக்கு சாரி
ஐ forgot to bring my notebook. எப்போவுமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட அந்த ரீசனை நம்ம சொல்லணும். சாரி ஐ forgot to bring my notebook அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்து கிளாஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது போய் யார் உன்னோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு கேட்கணுன்னா ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர், ஹூ இஸ் யுவர் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்கள் இங்கிலீஷ் புக்கு கொண்டு வரல, அப்போ உடனே உங்கள் மேம் வந்து சரி பக்கத்து கிளாஸில் போயிட்டு யார்கிட்டயாவது ஒரு இங்கிலீஷ் புக்கை வாங்கிட்டு வா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நீங்கள் அங்கே போகும்போது அந்த கிளாஸில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வாங்கணும். அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கேருந்து யார்கிட்டயாவது நான் ஒரு இங்கிலீஷ் புக்கு வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஷால் ஐ கெட் இங்கிலீஷ் புக் ஃப்ரம் எனி ஒன் ஹியர், ஷால் ஐ கெட் இங்கிலீஷ் புக் ஃப்ரம் எனி ஒன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சும்மா போயிட்டு ஒன்றுமே பிளாங்காக போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இங்கிலீஷ் புக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஐ வாண்ட் இங்கிலீஷ் புக் அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. ஸோ எப்போவுமே டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ப்ளீஸ், மே ஐ அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது பொலைட்டான ஒரு ஃபார்மாக இருக்கும். ஸோ பக்கத்து கிளாஸில் போயிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் மீ மேம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஷால் ஐ கெட் இங்கிலீஷ் புக் ஃப்ரம் எனி ஒன் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த 30 சென்டென்சஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.